قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما يمري من كل ما نوى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜும்மாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலகத்தின் சர்தார் கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய இஸ்லாமிய ஈமானிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் வட்டியை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது தலைப்பாகிறது கடன் வாங்கினால் கடன் கொடுக்க வேண்டும். இந்த கடனை குறித்து சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாகவே ஹராமை பற்றி சில தகவல்களை சொல்லிவிட்டு கடன் குறித்து சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். உலகம் முழுக்க எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் ஹராம் கலந்து விட்டது. மனிதர்கள் இந்த ஹராமை விட்டு தான் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேட வேண்டும். இந்த ஹராமுடைய ஒரு பைசா ஒரு அறிவிப்பில் வருகிறது. ஃபதவா ரஸ்வியா என்ற கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது யார் ஹராம் சாப்பிடுகின்றார்களோ இந்த ஹராம் மனிதர்களை நிம்மதியாக வாழ விடாது. உலகத்தில் எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஹராம் கலந்ததின் காரணமாக இறைவனுடைய கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகாமல் இருக்கிறது. உலகத்திலே பிரபலமான
ஒரு நபர் என்று யார் சொன்னால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அன்றைய காலகட்டத்தில் குர்ஆனுக்கு ஜேரும் கிடையாது, ஜவரும் கிடையாது, பேஷும் கிடையாது, மத்தும் கிடையாது, சத்தும் கிடையாது. குர்ஆன் ஒன்று எழுத்தாக தான் இருக்கும். அதை ஓதக்கூடியவர்கள் சஹாபாக்கள் நன்றாக ஓதி விடுவார்கள், அர்த்தத்தையும் புரிந்து கொள்வார்கள். ஒரு காலகட்டம் வரும், இதே குர்ஆன் மூலமாக நீங்கள் ஹிதாயத்தும் பெறுவீர்கள், இதே குர்ஆன் மூலமாக நீங்கள் குஃப்ரையும் அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் யுதில்லு பிஹி கசீரா வயஹதி பிஹி கசீரா ஒமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகின் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். அப்போ இந்த குர்ஆன் மூலமாக நீங்கள் ஹிதாயத்தும் பெறுவீர்கள், இதே குர்ஆன் மூலமாக நீங்கள் குஃப்ராக இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக எல்லாம் மாறிவிடுவீர்கள் என்றெல்லாம் இறைவன் சொல்வான். அவருடைய காலத்தில் ஆட்சியில் அமர வேண்டும். பதவி இருந்தால் உலகத்துடைய அனைத்து மக்கள்களும் நமக்கு கட்டுப்படுவார்கள். அந்த காலகட்டத்திலும் பாருங்க, இறை நேசர்கள் முஸ்தஜாபு துவா, அவர்கள் கேட்கக்கூடிய துவா அனைத்துமே இறைவன் கபூல் ஆக்கக்கூடியவனாக தான் வைத்திருந்தான். அவர்கள் நீதமான ஆட்சி இருந்தால் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடுவார்கள். நீதம் இல்லாத ஆட்சிகளுக்காக இறைவனிடத்தில் துவா செய்வார்கள். இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஆட்சி அவர்கள் துவா செய்தால் அப்படியே கபூல் ஆகிவிடும். அப்படிலாம் வாழ்ந்த மனிதர்கள். இன்றைக்கி நம்ம எவ்வளோதான் விழுந்து விழுந்து அழுது அழுது நம்ம துவா செய்தாலும் துவா மேலே போக மாட்டேது. வானத்தில் தான், அந்தரங்கத்தில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறது நம்முடைய அமலும் சரி, நம்முடைய இபாதத்தும் சரி. ஆனால் அந்த மனிதன் என்ன செய்தான்? பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து இறைநேசர்களுக்கு தாவத்தை அழைப்பு கொடுக்கிறான். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லோருமே, நாட்டுடைய மன்னர், நாட்டுடைய அரசர் நமக்கு ஒரு நல்ல உபசரிப்பு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலகத்தில் உள்ள அனைத்து விதமான ஹலாலான அனைத்தையும் சமைத்து கொடுக்கிறான். அதில் லேசாக ஹராமையும் கலந்து விடுகிறான். எதை கலந்துகிறான்? ஹராமை கலந்து விட்டு எல்லாமே சாப்பிட்ட பிறகு அவன் சிரித்து கொண்டே இருக்கிறான். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவனுடைய சிரிப்பில் எல்லாமே புரிந்து கொண்டார்கள். ஏதாவது தால்மீ காலாக என்று சொல்லுவாங்க உருதுல, பருப்பில் கருப்பாக இருக்கிறது, பருப்பில் கருப்பாக ஏதாவது தெரிகிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவன் கெக்கென்று சிரித்து கொண்டே இருந்தான். சிரிக்கும் பொழுது எல்லா இறைநேசர்களும் கேட்டார்கள், என்ன காரணம், எதற்காக சிரித்து கொண்டீர்கள் என்று கேட்ட உடனே, இதுக்கு மேல் என்னுடைய பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது, நீங்கள் என்ன துவா செய்தாலும் கபூல் ஆகாது, நீங்கள் என்ன துவா செய்தாலும் கபூல் ஆகாது. நீங்கள் சாப்பிடக்கூட உணவில் நான் ஹராமை மிக்ஸ் பண்ணி விட்டேன், ஹராமை சாப்பிடக்கூடியவர்களுடைய துவா கபூல் ஆகாது, இது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. இதன் அடிப்படையில் என்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக உங்களுக்கு நான் ஹராமை மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டேன். இன்றைக்கு இனிமேல் என்னுடைய பதவிக்கு எந்த விதமான ஆபத்து இருக்காது. இப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹராமான விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த மனிதன் என்னதான் அமல்கள் செய்தாலும், என்னதான் இபாதத்துகள் செய்தாலும் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றெல்லாம் ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அடுத்த இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். ஒரு நண்பர் கடனை குறித்து தான், ஒரு நண்பனுக்கு கடன் கொடுத்து விட்டான். அப்போ இந்த கடனை கொடுத்த பிறகு அந்த கடனை கேட்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கடன் கேட்பதற்காக அந்த நண்பரிடத்தில் போய் கேட்குறான், நான் உனக்கு கடன் கொடுத்தேன், என்னுடைய கடனை கொடு. அந்த நண்பரும் என்ன செய்கிறார்கள், நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப வறுமையில் இருக்கேன், என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லை, இப்போதைக்கு தர முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. இரண்டாவது முறையும் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது முறையும் போய் கேட்டார்கள், அதே பதில்தான். மூன்றாவது முறையும் கேட்டார்கள், மூன்றாவது முறையும் அதே பதில் தான். நான்காவது முறை இவர் பேர் இல்லை என்ன செஞ்சார், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், காசி சாப்பிட்டார். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காசி இடத்தில் சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள். அந்த காசி அவர்கள் என்ன செய்தார்கள், 30 நாட்கள் அவகாசம் கொடுத்தார்கள். எத்தனை நாட்கள்?
30 நாட்கள் அவகாசம் கொடுத்தார்கள். 30 நாட்களுக்குள்ளே இவருடைய கடனை நீ கொடுத்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் உனக்கு சிறை கைதியாக உன்னை ஆக்கப்படுவார்கள், உனக்கு தண்டனை ஏற்படும் என்று சொன்ன உடனே உலகத்தில் ஒரு மனிதர்களுக்கு கஷ்டம் வந்தால்தான் இறைவனுடைய ஞாபகம் வரும். கஷ்டம் வந்தால்தான், ஒரு துன்பம் வந்தால்தான் இறைவனுடைய ஞாபகம் வரும். கஷ்டம் வராமல் துன்பம் வராமல் அவர்களுக்கு எந்த விதமான ஞாபகம் வரவில்லை. அவர்களும் பல ஹதீஸ்களை கேட்டிருந்தார்கள். எல்லாத்துக்கும் தீர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து தான் தீர்வு என்று ஒரு ஹதீஸிலும் அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்டுவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். 27 நாட்கள் வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டார்கள். இந்த ஸலவாத்தை ஓத ஓத 27வது நைட்டு இரவுல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வருகிறார்கள். கனவில் வந்து சில சுப செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நாட்டுடைய அரசர் அலி பின் ஈசா இடத்தில் போய் அந்த கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை அடைத்து விடு என்று சொன்னார்கள். கடனுக்கு வழி சொல்லிவிட்டார்கள். ஏதாவது அவருக்கு ஆதாரம் கேட்டால் நான் என்ன ஆதாரத்தை கொடுக்கணும்? ஏதாவது ஆதாரம் கேட்டால் நான் என்ன ஆதாரத்தை கொடுக்கணும்? அவர்கள் சொன்னார்கள். மறாவது 28வது நைட்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து சில ஆதாரங்களை கொடுக்கின்றார்கள். அந்த ஆதாரத்தை சொன்னார்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் 500 முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டு தான் நீங்கள் தூங்குவீர்கள். இன்று இரவு நீங்கள் ஓத மறந்து விட்டீர்கள் என்றெல்லாம் நினைவூட்டுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களும் அலி பின் ஈசா அரசருடைய தர்பாருக்கு சென்றார்கள். 29வது இரவு சென்ற உடனே இந்த மாதிரி ஒரு சுப செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? ஒரு சுப செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்று ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுப செய்தியை கொண்டு போய் சொன்னார்கள். எனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறது. என்னுடைய கடன் சுமை 3000 திர்ஹம், 3000 திர்ஹம் உடைய கடன் சுமை இருக்கிறது. இதை அடைப்பதற்காக 28 நாட்கள் தொடர்ந்து நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் நான் பார்த்தேன், ஓதிக்கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி அளித்தார்கள். இந்த காட்சியில் என்னுடைய விஷயத்தை எடுத்து சொன்னேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லும் பொழுது அந்த பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்தில் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆதாரம் என்று கேட்டார்கள். அதற்கு ஒரு ஆதாரத்தையும் கொடுத்தார்கள். அந்த ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு இரவும் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான ஸலவாத்தை ஓதிக்கொண்டு தான் இருந்தீர்கள். ஒரு இரவு நீங்கள் விட்டுவிட்டீர்கள். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டினார்கள். ஒரு மனிதனுடைய அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவின் மூலமாக அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார்கள். சொன்ன பிறகு 3000 திர்ஹமை எடுத்து கொடுத்தார்கள். இது உன்னுடைய கடனை அடைத்துவிடு என்று சொன்னார்கள். அடுத்து ஒரு 3000 திர்ஹமை கொடுத்தார்கள். இது உனக்காக வைத்துக்கொள். அடுத்தொரு 3000 திர்ஹம் எடுத்துக்கொண்டார்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல தொழில் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு நேரம் எங்கே சென்றார்கள்? காசியிடத்தில் சென்றார்கள். அந்த காசியிடத்தில் சென்ற உடனே, எப்படி உன்னிடத்தில் பணம் இல்லை, எப்படி பணம் வந்தது என்று சொன்ன உடனே எல்லா நடந்த விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். அவருக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து சொன்னார்கள். காசி சாப் உள்ள சென்றார்கள். அவர்களும் ஒரு 3000 திர்ஹம் எடுத்து வந்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக இந்த 3000 திர்ஹமை நான் உன்னுடைய கடனை அடைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். 4வது கடன் வாங்கக்கூடிய அந்த நண்பரும் சொன்னார்கள், ஒரு பேப்பரும் கொடுங்க, ஒரு பேனாவும் கொடுங்க. பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய கடனை நான் மாஃப் செய்து விட்டேன், மன்னித்து விட்டேன் என்று அவர்களும் கடனை பொறுப்பு எடுத்து கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இறைவனை அதிகமாக நெருங்கும் பொழுது, நபி மீது அதிகமாக பாசம் வைக்கும் பொழுது, அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களை அல்லாஹாலா திறக்கக்கூடியவனாக அல்லாஹாலா இருக்கிறான்.
இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கு தான் எழுதினேன், ஒரு மனிதர் ஹராமான காசில் ஒரு பெரிய பங்களா கட்டிட்டார். எந்த காசில்? ஹராமான காசில் பெரிய ஒரு மாளிகையை கட்டிவிட்டு அந்த டெய்ல்ஸில் முன்னாடி மாஷா அல்லான்னு எழுதிட்டாப்புல. என்ன எழுதியிருக்காரு? இப்போ எல்லா வீட்லையும் பார்க்குறோமா இல்லையா? மாஷா அல்லா மாஷா அல்லா. ஒரு கார் எடுத்தாலும் மாஷா அல்லா. அதே மாதிரி அந்த வீட்டில் எழுதின உடனே சைத்தான் பார்த்து சிரிக்கிறானா, என்னை விட 2 மடங்கு நீ கொஞ்சம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் ஷைத்தான் இந்த அடியான பார்த்தெல்லாம் சிரிக்கிறான். அப்போ ஹராமான விஷயத்தை கூட மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? ரொம்ப ஆவலோடு ரொம்ப ஆசையோடு பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒரு 5 விஷயங்கள் சீக்கிரமாக செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. முதலாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு கடன் இருக்கிறதா, அதை சீக்கிரமாக அடைத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, விருந்தாளிகளை சீக்கிரமாக உபசரிப்பு செய்யுங்கள். ஒரு மையத்தாகிவிட்டதா, சீக்கிரமாக அடக்கம் செய்யுங்கள். இளமை பெண்களுக்கு வாலிபம் வந்துவிட்டதா, சீக்கிரமாக மனமுடித்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஏதாவது பாவ மன்னிப்பு இருக்கிறதா, சீக்கிரமாக தௌபா செய்து கொள்ளுங்கள். இந்த 5 விஷயங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமாக செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம். ஹஸரத் அபு உமாமா பாஹிலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, தொழுகையில் மொதல் சஃபில் நிற்கக்கூடியவர்கள் சில நாட்களாக பள்ளிக்கு வருவதில்லை. சில நாட்களாக பள்ளிக்கு வருவது கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அனுப்பிவிட்டு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க பள்ளிவாசலுக்கு. வந்த உடனே கேட்குறாங்க, ஏன் இத்தனை நாட்கள் நீங்கள் தொழுகை வரவில்லை என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் மீது அதிகமான கடன் சுமை ஏற்பட்டுவிட்டது. என் மீது அதிகமான கடன் சுமை ஏற்பட்டதின் காரணமாக கடனாளிகள் எல்லாம், கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வருகின்றார்கள். பள்ளியில் என்னுடைய நெஞ்சு சட்டையை பிடித்து அவர்கள் கேட்டுவிட்டால் எனக்கு கேவலமாக போகிவிடும், என்னுடைய மதிப்புக்கு குறைவாக ஏற்பட்டுவிடும். அதற்காக தான் தாமதமாக நான் பள்ளிக்கு வர்றதா கொஞ்சம் நாட்கள் நிறுத்திவிட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு மாமா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு துவா நான் கற்றுத்தரத்துவா என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாயை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹ்லி வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கலபத்தி வ கஹரி ரிஜால். இதோடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது, கவலை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், இயலாமை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், சோம்பலை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், கடன் சுமையிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், ஆதிக்கத்தை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், செல்வத்தை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த சஹாபி சில நாட்கள் தான் ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய உதவி ஏற்பட்டது. அவர்கள் கடனை அடைத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது. சில காலத்துக்கு பிறகு இவர்கள் கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இறைவன் மாற்றிவிட்டான். ஏனென்றால் இந்த கடனை கொடுக்கணும் என்ற எண்ணங்கள் மனிதர்களிடத்தில் வர வேண்டும். இன்னைக்கு பல மக்கள்கள் என்ன செய்வார்கள்? கடனை வாங்கிவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம். இன்னைக்கு பல கடைகளெல்லாம் நன்றாக ஆரம்பத்தில் வாங்கக்கூடிய பொருளை நன்றாக வாங்குவார்கள். ஒரு காலத்திற்கு பிறகு அந்த கடனை கேட்ட உடனே அந்த கடனை கொடுக்கக்கூட மறுத்து விடுவார்கள். அதற்காக தான் அந்த கடையில் உள்ளவர்கள் எல்லாம் கடன் அன்பை முறிக்கும் என்றெல்லாம் வாசகத்தை எழுதி போடுவார்கள். கடன் அன்பை முறிக்கும் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? வாசகத்தை எடுத்து கொடுப்பார்கள். ஏனென்றால் கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் இருக்க வேண்டும். இன்றைக்கி கடன் ஒரு கடையில் வாங்கிட்டு சொன்னால் இன்றைக்கி எல்லா பக்கம் பாதம் இருக்கிறது. இவருக்கு தெரியாமல் அந்த கடையில் போய் கடன் வாங்குறது, அவருக்கு தெரியாமல் இந்த கடையில் போய் கடன் வாங்குறது. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைமைகள் இப்படி இருந்தால் இன்றைக்கி மார்க்கத்துக்கு முரண்பாடாக தான் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. மன்சல்லதி யுக்ரிதுல்லாஹ கரதன் ஹசனா. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யார் கடன் கொடுக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அடுத்து சொல்லுகின்றான், அவர்களுடைய வறுமையை நீக்குகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான்.
அதே போல கடன் கொடுப்பதின் மூலமாக அவர்கள் வறுமை அடைய மாட்டார்கள். அவருடைய பொருளாதாரம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு இந்த தஃசீரை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது கடன் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் தாலா விசாலமான ரிஸ்கே தான் அல்லாஹ் தாலா கொடுக்கிறான். அவர்கள் நன்மையோடைய கூலி இரட்டிப்பாக கொடுக்கிறான் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி ஒரு ஹதீஸை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஹதீஸில் நாம் பார்த்தோம் சொன்னால் கடன் கொடுப்பதின் மூலமாக நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே இறைவன் பூர்த்தி செய்கிறான். மாமின் முஸ்லிமின் யுக்ரதன் முஸ்லிமன் கரதா, ஒரு முஸ்லீம் ஒன்னொரு முஸ்லீம்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா இரட்டிப்பான சதக்கா கொடுக்கக்கூடிய நன்மைகள் இறைவன் வழங்குகிறான் என்றெல்லாம் இந்த ஹதீஸில் நமக்கு பார்க்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பல மக்கள்கள் இந்த ஆயத்துக்கு சில முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறாங்க. யார் ஒரு கூட்டத்தார்கள் சொல்லி காட்டுவார்களாம், கடன் கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய இறைவன் என்ன ஏழையா என்றெல்லாம் பேசுவார்கள். உங்களுடைய இறைவன் ஏழ்மை உள்ளவனாக என்று சொல்வார்கள். அதே போல கடன் இதனால் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு கூட்டத்தார்கள் ஏழ்மையாக இருப்பார்கள், ஒரு கூட்டத்தார்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஒரு கூட்டத்தார்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள். அதே போல ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே போல கஞ்சத்தனம் உள்ளவர்களிடத்தில் அதிகமாக நட்பு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்ய மாட்டார்கள். கஷ்டமான நேரத்தில் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள். இப்படியாப்பட்டவர்கள் விட்டு நீங்கள் தூரமாகிக் கொள்ளுங்கள். அதே போல செல்வாக்கு இருக்கும், ஆனால் தனக்கு மட்டும் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். ஏழை எளியவர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவ மாட்டார்கள். இப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தார்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயபக்தி, அல்லாஹ்வுடைய பயம், தக்குவா, இறை அச்சம் அதிகமாக இருக்கும். கஞ்சவனாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன எண்ணம் தோணும் சொன்னால், நான் பணத்தை கொடுத்து விட்டால் நான் ஏழ்மையாகி விடுவேன் என்று அந்த பயம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும். கஞ்சனாக இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் சொன்னால், நான் பணத்தை செலவழித்து விட்டால் நான் ஏழையாகி விடுவேன் என்று அந்த பயம். இன்னமல் ஆமாலோ பின்னியாத், எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ வாழ்க்கை அப்படிதான் அமையும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எண்ணங்கள் எல்லாம் பல மக்களுக்கு சரியில்லாததின் காரணமாக தான். ஒரு காலம் இருந்துச்சு, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தார்கள். அந்த உதவியை வாங்கிவிட்டு அந்த உதவியை பகரமாக அவர்கள் சரியான முறையில் கடன் அடைக்காததுனால தான் இன்னைக்கு வட்டியில் போய் விழுந்துட்டோம். எதில் போய் விழுந்துட்டோம்? வட்டியில் போய் விழுந்துட்டோம். சஹாபாக்கள்லாம் தீனுக்காக செலவு செய்தார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தார்கள். இந்த மாதிரி தன்மை நபிமார்கள்ட்டையும் சஹாபாக்கள்ட்டையும் எல்லாத்துட்டையும் இந்த தன்மைகள் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன தன்மை இருக்கிறது? நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், நம்முடைய சகோதரர்கள் நல்லா இருக்கக்கூடாது, நம்முடைய உறவினர்கள் நல்லா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்தில் அதிகமாக இருப்பதின் காரணமாக தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகி கொண்டு தான் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கயாமத்துடைய நாளில் ஒரு 4 கேள்விகள் இறைவன் கேட்பான். எத்தனை கேள்வி? அந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர்கள் ஓரிட்டு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. முதல் கேள்வி இறைவன் கேட்பான், உனக்கு ஆயிலை கொடுத்தேன், இந்த ஆயிலை எந்த வழியில் நீ செலவு செய்தாய்? உனக்கு ஆயிலை கொடுத்தேன், இந்த ஆயிலை நீ எப்படி செலவு செய்தாய் என்று இறைவன் சொல்வான். உருதுல ஒரு அழகான ஒரு கருத்து சொல்வார்கள். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக கழித்து விடுவார்கள், வாலிபத்தை சோம்பேறித்தனமாக கழித்து விடுவார்கள். முதுமையை பார்த்து அவர்கள் அழுது கொண்டுதான் இருப்பார்கள். முதுமையை பார்த்து அவர்கள் அழுது கொண்டுதான் இருப்பார்கள். முதுமையில் யாரும் பார்க்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உன்னுடைய இளமையை எப்படி நீ கழித்தா என்று இறைவன் கேட்பான். இதை கேட்காமல் நீங்கள் ஒரு எட்டு கூட முன் வைக்க முடியாது. மூன்றாவதாக, பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், இந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தாய்? பொருளாதாரத்தை எப்படி நீ சம்பாதித்தாய், இந்த பொருளாதாரத்தை நீ எப்படி செலவு செய்தாய் என்றெல்லாம் இறைவன் கேட்பான். நாலாவதாக, மார்க்கத்துக்கு தெரிந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நீ அமல் செய்தாய், உன்னுடைய அமல் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு நபர் கூட கால் முன் எடுத்து வைக்க முடியாது. இந்த 4 கேள்விக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆயிலை கொடுத்தான், ஆயிலை எந்த வழியில் நாம் செலவு செய்தோம்? இளமையை கொடுத்தான், இந்த இளமை எந்த வழியில் நாம் செலவு செய்தோம்?
அதே போல பொருளாதாரத்தை கொடுத்தான். இந்த பொருளாதாரத்தை எந்த வழியில் நாம் செலவு செய்தோம்? நான்காவதாக மார்க்கத்தை தெரிந்து எந்த அளவுக்கு நாம் அமல் செய்தோம்? இந்த 4 கேள்விக்கு ஒவ்வொருத்தர்களும் கண்டிப்பாக பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் கொடுக்கிறதை பற்றி சிறப்புகளை பற்றி நாம் பார்ப்போம். ஹஸரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு கடனும் சதகா என்று சொன்னார்கள். ஒவ்வொரு கடனும் சதகா என்று சொன்னார்கள். ரொம்ப நல்ல விஷயம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏழைகளுக்கு உதவி செய்வது நன்மை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவருடைய கஷ்டத்தை போக்குவதன் மூலமாக இறைவன் உங்களுடைய கஷ்டத்தை போக்குவான். கயாமத்துடைய நாளில் உங்களுக்கு கேள்வி கணக்கு லேசாக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்த இன்னொரு ஹதீஸில் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய கதவில் எழுதியிருக்குமா, யார் அதிகமாக கடனும் சதகாவும் கொடுக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அனைத்து ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சதகாவாக எழுதப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு ஹதீஸில் நாம் பார்ப்போம். ஹஜரத் அப்துல்லா பின் மசூத் ஒரு முஸ்லிம்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது இரட்டிப்பான மடங்கு நன்மைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று இப்னு மாஜா என்ற ஹதீஸில் பார்க்கப்படுகிறது. அதே போல யார் கடன் கொடுக்கின்றார்களோ, ஹதியாவாக அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அந்த பொருளை யார் செலவு செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பூர்த்தி ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இடத்துல நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஜனாசாக்கு சென்றார்கள். அந்த ஜனாசாக்கு செல்லும் பொழுது சரியான வெப்பம், வெயில், கடுமையான வெயில். பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, அந்த இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த இமாமுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அந்த இமாம் சொன்னார்கள், அந்த வீட்டுக்காரர் எனக்கு கடன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கார், நான் போய் உட்காந்துட்டேன்னு சொன்னால் அவர் மீது நான் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ஆகிவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அந்த வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டும், நான் போய் அங்கே போய் உட்காந்துட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ஆகிவிடும், இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இன்றைக்கி எத்தனை பேர்கள் கடன் வாங்கிவிட்டு கடன் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கடன் சொந்த பந்தத்துக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுக்குறார், உறவுகளுக்கு கொடுக்குறார். கொடுத்த பிறகு அந்த கடனை கேட்ட உடனே இன்றைக்கு சமுதாயத்தில் பல பிரச்சனைகள். கடன் வாங்கிவிட்டு கடனை போய் கேட்டால் வார்த்தை, எனக்கா அவன் பிள்ளையாக பிறந்திருக்கான், எனக்கா இவர் பிள்ளையாக பிறந்திருக்கான், இந்த காசை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வார்த்தைகள் வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கொடுக்கணும் என்ற எண்ணங்கள் கடன் வாங்கக்கூடியவர்கள்ட்ட முதல் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், கடன் வாங்கி விட்டேன், நான் கடன் கொடுத்து தான் ஆகணும், அந்த நியத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி பல மக்கள்கள் வாங்கும் பொழுது காலில் விழுகாத குறையாக விழுந்து கெஞ்சி கூத்தாடி கடனை கொடுக்கும்போது கேட்கும் பொழுது அவர்கள் பேச்சு இருக்கிறதே, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப மோசமாக பேசுவார்கள். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கின்றார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர்கள் கடன் கொடுக்கணும் என்று எண்ணம் வைத்துவிட்டு வஃபாத் ஆகிவிட்டார். கடன் கொடுக்கணும்னு சொல்லி வஃபாத் ஆகிட்டார், மௌத் ஆகிட்டார். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் கொடுத்தவரையும் இவரையும் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். இவர் கொடுக்கணும் என்ற எண்ணம் வச்சுட்டாரு, அவரை நீ மன்னித்து விடு என்று இறைவன் சொல்வான். நீ மன்னித்து விட்டால் உனக்கு பிரமாண்டமான இந்த சோனத்தையும் சோனத்துடைய வசதிகளையும் நான் ஏற்படுத்தி உனக்கு தரேன் என்று இறைவன் சோனத்துடைய நியமத்துகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும், இதற்கு பகர்கமாக அவரை நீ மன்னித்து விடு என்று இறைவன் சொல்வான். அந்த அடியானும் அவரை மன்னித்து விடுவார்கள், அந்த அடியானும் அவரை மன்னித்து விடுவார்கள். ஏனென்றால் கொடுக்கணும் என்ற எண்ணம் வைத்து விட்டால் இறைவன் ஏற்பாடு செய்து விடுவான். இன்றைக்கி வாங்கும் பொழுது பிறகு பார்த்துக்கலாம், பிறகுண்டா அது பிறகாவே போயிடும், பின்னாடி அது போயிடும்.
இது நம்முடைய வாழ்க்கையில் இது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே போல் யாரிடத்தில் வாங்கினாலும் வாங்கும் பொழுது ஜஸாக்கல்லா, அவர்கள் கொடுக்கும் பொழுதும் அவர்களுக்கு ஒரு நன்றி நீங்கள் சொல்லிதான் ஆகணும் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி மக்கள்கள் ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு உதவி செய்து விட்டால் அந்த உதவியை கூட இன்றைக்கி மக்கள்கள் சொல்லிவிடுவார்கள், என்னால் தான் அவர் நல்லா இருக்கார். என்ன சொல்வார்? என்னால் தான் அவர் நல்லா இருக்கார். நீங்கள் உதவி தான் செய்தீர்கள், முயற்சி அவர்கள் செய்தார்கள். அந்த முயற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னேற்றத்தை இறைவன் கொடுத்தான். எந்த ஒரு முயற்சி என்னால் கிடையாது, ஒன்றால் கிடையாது, இறைவனால் தான் எல்லா முயற்சியும் நல்லபடியாக நடக்கிறது. என்னாலும் எது நடக்காது, ஒன்னாலும் எது நடக்காது. அப்போ இமாமி அபு ஹனீஃபா ஒரு வழியாக போகிறாங்க. கடனாளி பார்த்து என்ன செய்கிறாரு, வேறு வழியாக அவர் சென்றார். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன விஷயம்? உங்கள்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், கடன் கொடுக்கல, உங்கள் முகத்தை கூட பார்க்க முடியலை. சரி, இந்த மாதிரி என்னை பார்த்த உடனே வேறு வழியாக போகாத, அந்த கடனை நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர்கள் நம்ம மன்னிச்சு விட்டுருக்கோம்? எத்தனை பேர்கள் நமக்கு கடன் தர வேண்டியது இருக்குது? எத்தனை பேர்கள் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது? யாராச்சும் பார்த்து நான் மன்னிச்சுட்டேன், அல்லாக்கா நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி யாராவது பெருந்தன்மையாக சொல்லியிருப்போமா? இந்த இடத்துல ஒரு ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதா தொழு வைக்க போகிறாங்க. அவர் மீது எது கடன் இருக்கிறதா என்று கேட்ட உடனே, கடன் இருக்கு யார சொல்லலாம், ஜனாதா தொழுகாமல் பின் வராங்க. அவருடைய மருமகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னாங்க, நபியே நீங்கள் தொழுகைங்க, அந்த கடனை நான் அடைச்சிடறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த கடனை நான் அடைச்சிடேன்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அந்த மனிதனை நெருப்பு விட்டு நீ பாதுகாப்பு வழங்கி விட்டாய், அல்லாஹ் தஆலா போதுமானவன் என்று. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழ வைத்திருக்காங்க. இன்றைக்கி ஜனாசா தொழ வைக்கும் போது எல்லாமே சொல்லுவோம், என் தகப்பனார் யார் மீது கடன் இருக்கிறதா என்று எல்லாமே கேட்பாங்க. ஆனால் கடனை கொடுத்துருக்காங்களா இல்லை என்று எந்த வரலான்னு பார்க்க முடியலை. அந்த கடனாளி கூட போய் கேட்க முடியாது, அந்த கடனாளி கூட கேட்க முடியாது. ஆனால் இருக்கும் பொழுது வசியத்து செஞ்சுட்டு போங்கன்றாங்க. இந்த இடத்துல உள்ள கடன் வாங்கியிருக்கேன், இந்த இடத்துல உள்ள பொருளாதாரம் வாங்கியிருக்கேன், இந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி வசியத்தை செய்துட்டு போக சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள். இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் வசியத்தை செய்யாமல் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவருடைய கபரை பாதுகாக்கணும், அவர்களுக்கு சொர்க்கத்தை இறைவன் வழங்குவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடன் இருக்கிறதே கொடுப்பது நல்ல செய்தி தான். ஒரு நூலில் எழுதப்பட்டிருக்கிறது, யார் 3 பைசா கடன் கொடுத்து விட்டார்கள், அந்த கடனை அடைக்கவில்லை என்று சொன்னால் 70 வக்துடைய தொழுகையை அவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். எத்தனை வக்துடைய தொழுகையை? 70 வக்துடைய. ஒரு 3 திர்ஹமுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் வாங்குறவர்கள் எத்தனை வகையான தொழுகையை அவர்களுக்கு கொடுக்கணும். இது கயாமத்துடைய நாளில் இது அவர்களுக்கு கொடுக்கணும். அதே போல் கடன் வாங்கிவிட்டோம், அதை சீக்கிரமாக அடைக்கணும். கடன் வாங்கிவிட்டோம், அதை என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமாக விரைவாக அதை அடைத்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்கள் நம்மள்கிட்ட வர வேண்டும். எந்த அளவுக்கு நிய்யத் நம்மள்கிட்ட உறுதியாக இருக்கிறதோ அல்லாஹ் தாலாவுடைய புறத்திலிருந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு அல்லாஹ் தாலா தருகிறான். அப்படி நம்மள்கிட்ட இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அல்லாஹ் தாலா நம் மீது அதிகமான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அநியாயக்காரர்களாக இறைவனிடத்தில் அவனுடைய பட்டியலில் எழுதப்படுகிறது என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போல கடனையும் சீக்கிரமாக அடைத்து கொள்ள வேண்டும், வாக்குறுதியும் சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த 2மே இறைவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் கூட பல மக்கள்கள் சரியான முறையில் செய்யாததின் காரணமாக தான் இறைவன் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான பரக்கத் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அவருடைய பொருளாதாரம் ஒரு வழியாக சென்று கொண்டு தான் இருக்கிறது. என்ன இமாமி கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அவருடைய காலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகளாக சொல்வார்கள், கணவர்களை பார்த்து நீங்கள் எங்கே சென்றாலும் ஹலாலான முறையில் சம்பாதித்து விட்டு வாருங்கள். ஏனென்றால் இந்த ஹலாலான வாழ்க்கை இங்கே உள்ள நெருப்பை தாங்க முடியவில்லை, நாளை மறுமையுடைய நெருப்பு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்தளவுக்கு ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அப்போ அந்தளவுக்கு பயபக்தி அவர்களிடத்தில் இருந்துச்சு, ஈமான் இருந்துச்சு, அகீதத் இருந்துச்சு, மொஹப்பத் இருந்துச்சு. ஹராம் ஹலாலை பேணி வாழக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஹராமே சொல்வதில்லை. இன்றைக்கி ஹராமை கூட ஹலாலாக்கக்கூடிய காலமாக இருக்கிறது.
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலா ஹராமுன் வலா ஹலாலுன் லி தஃப்தரு என்று சொல்கிறான். ஒரு காலகட்டம் வரும், மக்கள்கள் எல்லாம் ஹராமை ஹலால் ஆக்கி விடுவார்கள், ஹலாலை ஹராம் ஆக்கி விடுவார்கள். லி தஃப்தரு, அதற்காக ஒரு ரிஜிஸ்டரை தயார் செய்து விடுவார்கள். நான் செய்வது சரி சரி என்று அவர்களுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துவார்கள். யார் செய்வது சரி யார் செய்வது சரியில்லை என்றது தீர்மானம் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அந்த பொருளாதாரத்தை இறைவழியில் அதிகமாக செலவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய, இன்றைக்கி போல் வட்டி இல்லாத கடன் என்ற சட்டத்தை கூட நம்ம கொண்டு வரலாம். பல மக்கள்கள் ஒன்றாக இருந்து வட்டி இல்லாத கடன் கூட உருவாக்கலாம். அது நம்மள்ட்ட அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய பொறுப்பு. எத்தனை பேர் என்ன செய்வாங்க, வட்டிக்கு முன் மரியாதை கொடுப்பார்கள், அதே போல் ஹலாலுக்கு முன் மரியாதை செலுத்த மாட்டார்கள். வட்டி இல்லாத கடனை கூட உருவாக்கக்கூடிய இந்த சமுதாயம், செல்வம் இருக்கிறதா அந்த பணத்தை சேகரித்து வட்டி இல்லாத கடனாக நீ கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக பரக்கத்தாக அவர்கள் வாழ்வார்கள், நீங்களும் பரக்கத்தாக வாழலாம். இந்த மாதிரி தன்மைகள் நம்மள்கிட்ட உருவாக வேண்டும் என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் துவா செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் அல்லாஹும்ம இன்னி அஊஸுபிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வ அஊஸுபிக மினல் ஜுப்னி வல் புஹ்லி வ அஊஸுபிக மின் கலபத்தி தைனி வ கலபத்தி வ கஹரி ரிஜால். யாருக்கு அதிகமான கடன் தொல்லைகள் இருக்கிறதோ இந்த துவாவை அதிகமாக ஓதி வாருங்கள். யா கதீர் என்ற இறைவனுடைய வார்த்தை அதிகமாக ஓதி வாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய அனைத்து கடனையும் அல்லாஹ் தஆலா அடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். நம்பிக்கை உறுதியாக இருந்தால், நியத் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கதவுகளை அல்லாஹ் தஆலா திறக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். ஒரு மனிதன் இறைவனுக்கு மாறு செய்கின்றான், ஹராமை சாப்பிடுகிறான், இருந்தாலும் ரிசுக்குடைய கதவை இறைவன் திறந்து வச்சு தான் இருக்கான். இந்த கதவை ரிசுக்குடைய கதவு அவர்களுக்காக திறந்து தான் இருக்கிறது. ரெண்டாவது கதவு பாவ மன்னிப்புடைய கதவு அவர்களுக்காக திறந்து தான் இருக்கிறது. ரெண்டு விதமான ஆப்ஷனை இறைவன் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு ரிசுக்கையும் கொடுப்பான், உங்களுக்கு பாவ மன்னிப்புக்கும் அல்லாஹ் தஆலா கதவை திறந்து வச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்கள் ஆவதற்கு அல்லாஹ் தஆலா எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்